நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஐயா, முன்னோர்கள் செய்த பாவத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அவரவர் செய்கின்ற பாவம் அவரவருக்கு தண்டனை கொடுக்காதா அப்படின்னு கேட்டிருந்தார். உங்களுடைய கேள்வியிலிருந்தே பதில் இருக்கு அன்பு நண்பரே. அவரவர் செய்த பாவத்திற்கு தண்டனை கட்டாயம் உண்டு. நீங்க ஒரு மிஷின் வாங்குறீங்க, அந்த மிஷின்ல ஒரு பொருள் பழுதாயிருச்சு. அந்த பழுதான மிஷினுக்கு எது பொருந்ததோ அதே தயாரிப்பில் உள்ள அதே கம்பெனியில் உள்ள இன்னொரு பொருளைத்தான் அதுக்கு சேர்க்க முடியும், வேற பொருளை சேர்க்க முடியாது. அப்போ உங்களுடைய பூர்வ வினையும் இங்கே யாருடைய வம்சத்தில் பிறக்கின்றீர்களோ அந்த வம்சத்தினுடைய மூத்தோர்கள் செய்த வினையும் ஒரே மாதிரி ஒரே அளவு இருக்கிறதுனாலதான் நீங்க இங்க வந்து பிறக்கிறீங்க, இவங்களுக்கு வந்து பிறக்கிறீங்க. உங்க பாவம் நீங்க பாவமே செய்யல அப்படின்னா இந்த குடும்பத்தில் நீங்க பிறக்க மாட்டீங்க. புரிஞ்சுக்குங்க. இந்த குடும்பத்துல பிறப்பதே அவர்கள் செய்த பாவமும் நீங்க செய்த பாவமும் ஒரே தன்மையுடையதா இருக்குங்க, அதுதான் பிறக்கிறீங்க. அப்போ உங்க செய்த பாவத்துக்கு ஏற்பத்தான் அந்த குடும்பத்துல பிறந்து அந்த பாவத்தை சுமந்து அனுபவிக்கிறீங்க. இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, ஒரு அதாவது ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைசி பிறவி அப்படிம்போம், 12ல கேது இருந்தா, அது இல்லைங்க, அந்த வம்சத்துல அவர் கடைசி பிறவி. அப்ப அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க தான் இந்த வம்சத்தினுடைய கொள்ளுதாத்தாவா இருந்திருப்பீங்க, இல்ல அதுக்கு அவங்க அப்பாவா இருந்திருப்பீங்க, மீண்டும் வந்து பிறக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே குடும்பத்திலும் நீங்க முன்னோரா இருந்து வந்து பிறக்கிறீங்கன்னு சொல்லலாம். இப்ப நீங்க செய்த பாவத்தை நீங்க தான் தீர்த்தாகணும், அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதனாலதான் இது வந்து கடைசி பிறவி அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல கேது இருந்தா முக்தின்ல எல்லாருக்கும் முக்தி கிடையாது. அந்த ஒரு குறிப்பிட்ட கர்மாவை எடுத்துட்டு வரீங்க, அந்த குறிப்பிட்ட கர்மாவை கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு திரும்பி ரொட்டேட்டா அதே வம்சத்தில் வந்து அதை அனுபவிச்சுட்டு அதை முடிச்சுட்டு போறீங்கன்னு அர்த்தம். அப்போ நம் வினை இல்லாமல் நமக்கு வினை வராது. சரி, முன்னோர்கள் செய்த வினை நமக்கு வரக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்னா, அவர்கள் மூலம் வந்த சொத்துக்கள் அனைத்தையும் துறந்து துண்டுதறி தோல் முடித்து போயிருங்க. இந்த உடம்பு அப்போ அவங்க கொடுத்ததுதான் ஆச்சுங்களா. சொத்துக்களை பூரா திறந்துட்டு போயிட்டு அப்படின்னா இந்த உடம்பு அவங்க கொடுத்தது, முன்னோருடைய அப்பா அம்மாவோட ஜீனில் வந்தது. அப்போ இந்த உடலால் மாதத்தில் 5 நாட்களாவது இந்த உலகத்துக்கு ஏதாவது உபகாரம் நடக்கும்படி இந்த உடல் உழைப்பை பயன்படுத்துங்க.